Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் 12th ஃபிசிக்ஸ்க்கு உங்களுக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு முக்கியமான டீட்டெயில் கொஷின்ஸ் எது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ லைக் பட்டன் கீழே இருக்குது, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு 12th ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபுல்லு, செகண்ட் வால்யூமில் 6th சாப்டர் ஃபுல்லு, 7th சாப்டரில் 7.4.8 வரைக்கும் உங்களுக்கு இந்த போர்ஷனில் வந்து இருக்குது. சரியா? ஸோ இப்போ இந்த போர்ஷன் இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ், நமக்கு டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க? 5 5 மார்க் கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ 5 × 5 25 மார்க்ஸ் எடுக்க முடியும் உங்களால் குவார்டர்லி எக்ஸாமினேஷனில். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 5 மார்க் கொஷின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் நம்பி படிக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு வேறு கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் உங்களால் 5 5 மார்க் கொஸ்டின்ஸ் எழுத முடியும். ஏன்னா உங்களுக்கு எதிராக டைப்பில் சாய்ஸ் இருக்கும். ஸோ 5 கொஸ்டின்னா அப்போ 5 + 5 10 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. 10 கொஸ்டினில் நீங்கள் 5 கொஸ்டின் தான் எழுத போகிறீங்க. ஸோ அப்படின்றப்ப கண்டிப்பாக உங்களால் 5 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோட நீங்கள் படிக்கலாம். 100% இதை தாண்டி உங்களுக்கு வராது. சரியா? இப்போ சாப்டர் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் இருப்பீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக புக் பேக் கொஸ்டின் நம்பரோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த புக் பேக் கொஸ்டின் நம்பர் 2023 அண்ட் 2024 எடிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூ புக்கில் தான் கொடுத்துருக்கேன். சரியா? 2023 2024 எடிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் நம்பர் படி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ சாப்டர் 1ல் கொஸ்டின் நம்பர் 4 ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்வேட்டோரியல் பிளேன், முக்கியமான கொஸ்டின். அப்புறம் எலக்ட்ரிக் டைபோல், இது முக்கியமான கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 7. இப்போ கொஸ்டின் நம்பர் 11 இன்ஃபைனைட் லாங் சார்ஜ்டு வயர், கொஸ்டின் நம்பர் 12 இன்ஃபைனைட் பிளேன் ஷீட், இது ரெண்டும் முக்கியமான கொஸ்டின்ஸ். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 20 சீரீஸ் அண்டு பேரலல், கொஸ்டின் நம்பர் 22 வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். சரியா? ஸோ சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த 6 தான். இதை நீங்கள் இப்படியே படிச்சுக்கிட்டே வந்துட்டீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நமக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்க போகுது. ஸோ அப்பப்போ அந்தந்த எக்ஸாம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் கொடுத்துருக்கோம்னா அதை அப்போவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ அதை இன்க்ளூட் பண்ணி தான் நான் இதை கொடுத்துருக்கேன். இப்போ குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு இந்த போர்ஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு செகண்ட் மிட் டெர்ம் போர்ஷனுக்கு அதுக்கு நான் தனியாக 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுப்போம். அப்போ அந்த கொஸ்டின்ஸை அந்த டைமில் நீங்கள் தரோ பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு ஃபுல் போர்ஷன் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு போர்ஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. சரியா? சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மைக்ரோஸ்கோபிக் மாடல், செகண்ட் கொஸ்டின் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா, தேர்ட் கொஸ்டின் சீரீஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டர் நெட்வொர்க், ஃபோர்த் கொஸ்டின் வோல்ட்மீட்டர், சிக்ஸ்த் கொஸ்டின் வீட் ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ், எய்த் கொஸ்டின் பொட்டன்ஷியோமீட்டர். சரியா? ஸோ இந்த 6 கொஸ்டின்ஸும் சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது. நான் சொல்கிற எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சிடணும். நெக்ஸ்ட் சாப்டர் 3 கொஸ்டின் நம்பர் 2 இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், கொஸ்டின் நம்பர் 3 சர்க்குலர் காயில், கொஸ்டின் நம்பர் 12 லாங் சாலனாய்டு, கொஸ்டின் நம்பர் 13 parallel current carrying conductors, 2 parallel current carrying conductors, question number 15 soft and hard ferromagnetic magnetic materials, இது கம்பேர் பண்ண சொல்லி இதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் இது. சரியா? அப்புறம் கொஸ்டின் நம்பர் 16 current carrying conductor. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பரோட சேர்த்தே சொல்லிட்டேன். 2023-24 எடிஷனோடது பார்த்துக்கிறேங்க. சரியா? 6 கொஸ்டின்ஸ். தென் சாப்டர் 4ல் ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்கு. சரியா? கொஸ்டின் நம்பர் 4 லாரன்ஸ் ஃபோர்ஸ், கொஸ்டின் நம்பர் 9 M12 = M21, கொஸ்டின் நம்பர் 10 இன்டியூஸ்டு இன் அ காயில், தென் கொஸ்டின் நம்பர் 13 சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர், கொஸ்டின் நம்பர் 15 டிரான்ஸ்ஃபார்மர், கொஸ்டின் நம்பர் 19 வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் சீரீஸ் RLC circuit. Then question number 23
எல்சி ஆசிலேஷன்ஸ். இந்த 7 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு சாப்டர் 4ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ். தென் சாப்டர் 5ல 3 கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 1 மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், கொஸ்டின் நம்பர் 6 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், கொஸ்டின் நம்பர் 9, 10 இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். எமிஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. சாப்டர் 6ல ஒரு 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 மிரர் ஈக்குவேஷன், கொஸ்டின் நம்பர் 2 Fizeau மெத்தட், கொஸ்டின் நம்பர் 3 ஸ்னெல்ஸ் விண்டோ, கொஸ்டின் நம்பர் 5 கிளாஸ் ஸ்லாப், கொஸ்டின் நம்பர் 7 லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, கொஸ்டின் நம்பர் 10 டிஸ்பர்சர். இந்த 6 கொஸ்டின்ஸும் சாப்டர் 6ல. சாப்டர் 7ல ஒரு 3 கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த போர்ஷன்ல இருக்கக்கூடியது. சரியா? கொஸ்டின் நம்பர் 1 லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், கொஸ்டின் நம்பர் 2 லா ஆஃப் ரெஃப்ராக்ஷன், தென் கொஸ்டின் நம்பர் 4 யங் டபுள் ஸ்லிட். ஸோ நம்ம டோட்டலாக பார்த்தோம்னா 6, 12, 18, 25, 28, 34 + 3 37 5 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கிறோம். சரியா? ஸோ 37 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த 37 5 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 25 மார்க்ஸ் 12th ஃபிசிக்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும். 5 5 மார்க் கொஸ்டின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ நம்பிக்கையோட படிங்க, கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் எக்ஸாம் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்து நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. இந்த 5 மார்க்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க் கொஸ்டின்ஸுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரியா? ஸோ நம்பிக்கையோட படிங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. சரியா? தேங்க்யூ.